மெட்ரோலைட் மெட்ரோ நியோ பெயரில் புறநகர் மற்றும் இரண்டாம் நிலை நகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் வசதிகள் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்துவதன் மூலமும் நகர பஸ் சேவையை அதிகரிப்பதன் மூலமும் நகர்ப்புறங்களில் பொது போக்குவரத்தின் பங்கை கூட்டுவதற்கு அரசு முயற்சிக்கும். நகர்ப்புற பொது பஸ் போக்குவரத்து சேவையை அதிகரிக்க ரூபாய் 18,000 கோடி செலவில் ஒரு புதிய திட்டம் தொடங்கப்படும் என்றும் பட்ஜெட் அறிவிப்பின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். 20,000த்திற்கும் மேற்பட்ட பஸ்கள் இயக்கத்திற்கு முதலீடு செய்வதற்கும் ஏற்பதற்கும் இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் புதுமையான அரசு தனியார் பங்கேற்பு மாதிரிகள் உருவாக்கப்படும். இந்த திட்டம் ஆட்டோமொபைல் துறைக்கு ஊக்கமாக அமைவதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகோலும் என்றார். மேலும் இளையோருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதுடன் நகர்ப்புற வாசிகளின் எளிதான போக்குவரத்திற்கும் உதவும். நாடு முழுவதும் மெட்ரோ ரயில் சேவைகளும் துரித வேகத்தில் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது நாட்டில் மொத்தம் 702 கிலோமீட்டர் தூரத்திற்கு வழக்கமான மெட்ரோ ரயில் சேவை இருக்கிறது. மேலும் 27 நகரங்களில் 1016 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ சேவையும் துரித போக்குவரத்து அமைப்பும் ஏற்படுத்தப்படும். முதல் நிலை நகரங்களின் புறநகர் பகுதிகளிலும் இரண்டாம் நிலை நகரங்களில் மெட்ரோ ரயில் அமைப்பின் அதே வசதி பாதுகாப்புடன் மெட்ரோ லைட் மெட்ரோ நியோ என்ற புதிய ரயில் சேவைகள் தொடங்கப்படும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கான இரண்டாம் கட்ட விரிவாக்க பணிக்காக ரூபாய் 63,246 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் கொச்சி, பெங்களூரு, நாக்பூர், நாசிக் மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகளுக்கும் நிதி ஒதுக்கப்படும் என்றார் நிர்மலா சீதாராமன்.